நம்ம மாய்ஸ்சரைசர் போடுறதா இருக்கட்டும் இல்லை சீரம் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாளே நம்மளுக்கு கொரியன் ஸ்கின் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கார்பன் லேசர் கொடுத்து அந்த பிக்மெண்ட் வந்து கம்மி பண்ணுவோம். இல்லை ஏஜிங் இருக்குது, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்கின் ஃபேஷியல்ஸ் இருக்குது. ஹைட்ரேஷனாக இருக்கும்போது அந்த ஸ்கின்னை பார்க்கும்போதே அந்த க்ளோ இருக்கும், ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டாவே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சோப் வந்து அவங்க வந்து அங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிராண்டு பார்த்து நல்ல பிராண்டு ஆட் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. பட் அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. போய் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு நான் வந்து கடையில் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், போட்டேன், எனக்கு சரியாகல அப்படின்னா நீங்கள் போய் யாரை போய் கேட்பீங்க? ஆக்னி வந்துட்டு அவங்க வந்து கரெக்டாக அதுக்கு ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அந்த ஆக்னி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்ட் மார்க் வந்துடும். ஆக்னி இருக்கும்போது வந்து பக்கத்தில் இருக்க பார்லரில் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் போகக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகுனா, மசாஜ் பண்ணுறேன்னு சொல்கிற டைமில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே அது அக்ரிவேட் ஆகும். ஹெல்குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஜான்சி தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ மேக்ஸிமம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கொரியன் ஸ்கின் எல்லாம் பார்த்தோன்னா பலன்னு நல்ல பிரைட்டா இருக்கு. லைக் அதுவே நம்ம ஸ்கின் பார்த்தோன்னா ட்ரையா ரஃபா இருக்கு. ஸோ அவங்க ஸ்கின் மாதிரியே நம்ம ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நம்மளும் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் கொரியன் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ, ஒன்று அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, ப்ளஸ் அவங்களோட ஃபுட் ஹேபிட் வேறு, நம்மளோட ஃபுட் ஹேபிட் வேறு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளே சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போ லைக் நம்ம வந்து இப்போது சன்னில் போகிறோம், பைக் போகிறோம், இல்லைனா வாக்கிங் போகிறோம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் அவசரமாக கிளம்புவாங்க. சின்ன விஷயந்தான், ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டு போகணுமா அப்படின்னா ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம. போல் லைக் நம்ம மாய்ஸ்சரைசர் போடுறதா இருக்கட்டும், இல்லை சீரம் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாளே நம்மளுக்கு கொரியன் ஸ்கின் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொரியன் ஸ்கின் கொண்டு வரனா கண்டிப்பாக முடியவே முடியாது. நல்ல ஒரு நம்ம கரெக்டான வந்து பிளேஸ் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நீம்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்கின் ஃபேஷியல், இப்போ பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கார்பன் லேசர் கொடுத்து அந்த பிக்மெண்ட் வந்து கம்மி பண்ணுவோம். இல்லை ஏஜிங் இருக்குது, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்கின் ஃபேஷியல்ஸ் இருக்குது, நிறையா டைப் ஆஃப் பீல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொரியன் ஸ்கின் கிடைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களே ஒரே விஷயம் தான், நம்ம யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஹைட்ரேஷனாக இருக்காது, வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஃபுட் ஹேபிட் தான், திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன், ஃபுட் ஹேபிட் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஹைட்ரேஷனாக இருக்கும்போது அந்த ஸ்கின்னை பார்க்கும்போதே அந்த க்ளோ இருக்கும், ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டாவே அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைட்ரா ஃபேஷியல், இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஹைட்ரா ஃபேஷியல். எதனால் ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கோங்கன்னா, உங்கள் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சீரம் இன்ஃப்யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேம் இப்போ வந்து ஸ்கின் டைப்பே வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்கிறாங்க, ஆயிலி ஸ்கின்னு சொல்கிறாங்க, ரஃப் ஸ்கின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் சில பேர் வந்து காமனாக ஒரு ஃபேஸ் வாஷ், ஏதோ ஒரு பிராண்டு அந்த ஃபேஸ் வாஷை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த ஃபேஸ் வாஷ் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல. அப்படி யூஸ் பண்ணுறது கரெக்டாக? இல்லை, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னா அது வந்து நிஜமாலுமே அது வந்து தப்பு தான். இப்போ கன்சியூமர் ப்ராடக்ட், ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கு. இப்போ லைக் நீங்கள் ஹேரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஸ்கின்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறீங்க, அவங்க வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு சோப்பு வந்து அவங்க வந்து அங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிராண்டு பார்த்து நல்ல பிராண்டு ஆட் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. பட் அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஆயில் இருக்கிற மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சோப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு, போர்சஸ்லாம் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் ஃபேஸ் சோப்பு போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து ட்ரையாகவும் ஆகும். இன்னொன்று வந்து உடனே வந்து இந்த குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா பளிச்சுன்னு இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஆயிலி ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து
நீங்கள் கேட்டிங்க இல்லையா முன்னாடி கேட்ட கொஸ்டின் கொரியன் ஸ்கின் அந்த நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். லைக் ஃபேஸ் வாஷ்லேருந்து நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். போய் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு நான் வந்து கடையில் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் போட்டேன் எனக்கு சரியாகல அப்படின்னா நீங்கள் போய் யாரை போய் கேட்பீங்க? யாரையும் கேட்க முடியாது. போய் கடையில் போய் கேட்க முடியுமா? இதுவே நீங்கள் கரெக்டான வந்து ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மேம் நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ஸ்கின் டைப்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகலைன்னா நீங்கள் போய் கேட்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா பேட்சாக இருக்கும். லைட்டாக ஒரு பிம்பிள் வந்திருக்கும், கண்ணம் ஃபுல்லாக அப்படியே டார்க் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த பிம்பிள் பேச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின் டைப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று எதனால் அவங்களுக்கு வந்து ஆக்னி வருது, ஒன்று வந்து அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க ஃபுட் ஹேபிட்டு, அவங்க ஸ்கின் டைப்ஸ். இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்னி வரும். ஆக்னி வந்துட்டு அவங்க வந்து கரெக்டாக அதுக்கு ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அந்த ஆக்னி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்ட் மார்க் வந்துடும். அந்த ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி வரும். அதுதான் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக்காக அந்த மாதிரி தெரியும். கரெக்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீல் இருக்குது. இப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பீல் இருக்குது. இப்போ மெயினாக ஆக்னி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா சலிசாலிக் பீல் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பீல் மாதிரிலாம் வேணாம் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார்பன் லேசர் கொடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஆயில் பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஸ்கின் வந்து கண்டிப்பாக நைட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. இப்போ வந்து நைட் சீரம், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் அவங்க ஸ்கின்னுக்கு டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்டை மட்டும் போட்டால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்டை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் போட தூங்குறது, கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நான் ஏதாச்சும் போட்டு தான் ஆவேன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆக்னி மார்க், ஆக்னி திருப்பி மேலே மேலே வர்றது தவிர்க்கலாம். இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்னி இருக்கும்போது வந்து பக்கத்தில் இருக்க பார்லரில் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் போகக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகுனா மசாஜ் பண்ணுறோன்னு சொல்கிற டைமில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே அது அக்ரிவேட் ஆகும். ஸோ ஆக்னி இருக்க கிளைண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேஷியல் பண்ணாமல் ஹோம் கேர் மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லைனா ட்ரீட்மெண்ட் மாதிரி போகிறது பெஸ்ட். இப்போ நம்ம ஒன்ஸ் ஆக்னிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ நாள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்? கண்டிப்பாக அதை நான் சொன்னேன். அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து கரெக்டாக வந்து இப்போ ஒரு பீல் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட அந்த ப்ரொசீஜரே வந்து உங்களுக்கு 21 டேஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். 10 டேஸ்க்கு வந்து மேலே தான் உங்களுக்கு பீல் ஆகும். உங்களுக்கு 5 டேஸ்லேருந்தே பீல் ஆக ஆரம்பிக்கும் ஸ்கின்னு வந்து. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெகுலராக வந்து அந்த சன்ஸ்க்ரீன் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா 1 மந்த்துக்கு நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது ஆக்னி, எவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்கிறத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷனில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகுமா இல்லைனா ஒரு 2-3 செக்ஷன் போகணுமா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரே செக்ஷனில் நம்ம பண்ண முடியுமானா அது முடியாது, கண்டிப்பாக முடியாது. இப்போ சில பேர் வந்து சில க்ரீம்ஸை வந்து நைட் ஃபுல்லாக ஹோல் நைட்டும் அப்ளை பண்ணுறாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ரீம் போடுறாங்க, மறுநாள் மார்னிங் தூங்கி எழுந்து தான் ஃபேஸ் வாஷே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எல்லா காஸ்மெட்டாலஜி டாக்டர் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க நைட் க்ரீம், நைட் சீரம். ஏன்னா வந்து உங்களுக்கு 35க்கு மேலவே ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு அண்டர் ஐ ஆகட்டும், லாஃப் லைன் இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைன் லைன்ஸ், ஃபோர்ஹெட் இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம நைட் க்ரீமோ இல்லைனா நைட் சீரமோ கரெக்டான ப்ராடக்ட் அப்ளை பண்ணி தூங்குறது தப்பு கிடையாது. இதை தவிர்த்து நம்ம மேக்கப் போட்டுட்டு தூங்காமல் இருக்கிறது பெட்டர். இல்லைனா அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகாத ஒரு ப்ராடக்டை போட்டுட்டு தூங்குறது அதுவும் தப்பான விஷயம் தான். டாக்டர் பார்த்து கொடுக்குற ப்ராடக்ட் கொடுக்குறது போகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ நிறைய பேருக்கு அதான் ஏஜிங் நீங்களே சொன்னீங்கல்ல மேம், சின்ன வயசுலேயே ஏஜ் ஆன மாதிரி டக்குன்னு ஆகிடுதுல்ல. ஸோ ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே விஷயந்தான், மெயின்டெனன்ஸ். ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்க, எப்படி இருக்காங்க,
அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளினிக் போவாங்க, ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டி வந்து 35-40 கிட்ட போகும்போது எல்லாருக்குமே ஃபீமேல் ஆகட்டும் மென் ஆகட்டும் உங்களுக்கு அந்த டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஏஜிங் காட்டும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம 35 தாண்டுறோம், கிராஸ் பண்ணுறோம், இல்லை 30 இப்போ இருக்கவங்களுக்குலாம் 22லேயே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது, கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம ஹேரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டென்சிட்டி ஹேர் இருக்கிற மாதிரி இருந்தாவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளும் லுக்காக தெரியும், எங்கே தெரியும். இதை தவிர்த்து ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆனாலும் வரும் உங்களுக்கு, அவங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட் தான். ஃபுட் ஹேபிட் சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறதாகட்டும், ஒரு சன்ஸ்க்ரீன் போடுறதாகட்டும், இல்லை ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கிளினிக் போயிட்டு அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளீனப்பு இல்லை ஒரு ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் அதுவும் மெயின்டைன் ஆகும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் நான் 20ல் இருந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்துக்கு அது செட்டே ஆகாது. மேம் ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்கின் பற்றி பல டவுட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.